வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். ஆங்கில காணொளியில் நாங்கள் இன்று பார்க்க போவது அப்போஸ்ட்ரோஃபி. அப்போஸ்ட்ரோஃபி என்றால் என்ன, அதனுடைய பயன்பாடு என்ன, அர்த்தம் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். அப்போஸ்ட்ரோஃபி எனப்படுவது கொயட்டேஷன், அதாவது சிங்கிள் கொயட்டேஷனாக இருக்கும் ஒரு சிங்கிள் அடையாளம். எஸ்ஸிற்கு முன்பாகவும் எஸ்ஸிற்கு பின்பாகவும் ஆகிய இரண்டு சந்தர்ப்பங்களில் இந்த சிங்கிள் கொயட் பயன்படுத்தப்படுகிறது. எஸ்ஸிற்கு முன்பாக சிங்கிள் கொயட்டேஷன் காணப்படுமாயின் உடைய என்று பொருட்படும். உதாரணமாக, மை ஃபாதர்ஸ் நேம், எனது தந்தையுடைய பெயர். அதே போல ரவிஸ் ஜாப், ரவியினுடைய வேலை என்று பொருட்படும். உடைய என்ற ஒரு அர்த்தத்தில் இது பயன்படுத்தப்படுது. எஸ்ஸிற்கு பின்பாக இந்த சிங்கிள் கொயட்டேஷன் போடப்படுமாயின் அப்பெயர் சொற்கள் ப்ளூரல், பெண்மையாக காணப்படும். உதாரணமாக, கேர்ள்ஸ் காலேஜ், பெண்கள் கல்லூரி, ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல், மாணவர்களின் விடுதி என்று அர்த்தப்படும், அதாவது ஒரு ப்ளூரல். அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ஸிற்கு முன்பாக வந்தால் உடைய என்று பொருட்படும், எஸ்ஸிற்கு பின்பாக வந்தால் பெண்மை ப்ளூரலாக பொருட்படும். இன்னொரு காணொளியில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி.